இறந்த அந்த குழந்தையின் சடலம் அந்த திண்ணையில் கிடற்றப்படுகிறது. அந்த குழந்தையுடைய அக்கா வந்து வைத்து கொண்டிருக்கிறாள். அழுது கொண்டிருக்கா. அந்த அம்மாவும் அழுது கொண்டிருக்கா. இரவு 10 மணி ஆறுது. இந்த விஷயம் அந்த மகானுடைய பார்வைக்கு வைக்கப்படும் போது அந்த மகான் அந்த குழந்தையை அங்கே போட்டுவிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறார். சரியாக 2 மணி நேரத்தில் மறுபடியும் அந்த இறந்த குழந்தை, தேள்கடியால் இறந்த குழந்தை மறுபடியும் உயிரோடு வந்தது. மாடு திருடு போய்விட்டது அப்படிங்கிற மகான் கிட்டக்க முறையிடும் பொழுது எங்கும் செல்லவில்லை, பெண்ணாத்தூரில் தான் இருக்கு, காலையில் கிடைத்து விடும் அப்படின்னு சொன்னார். அது போலவே அந்த பசுவும் திரும்ப கிடைத்தது. இந்த மகான் நடந்து செல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் பக்கத்தில் இந்த ஆறு வந்து அப்படி 2 பக்கமும் பிளவுபட்டு மகானுக்கு நடப்பதற்காக ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுக்குமாம். எப்படி வாசுதேவர் கிருஷ்ண பரமாத்மாவை எடுத்துக்கொண்டு போகும்பொழுது போனாரோ, இப்படி யமுனை எப்படி பிரிந்து சென்றதோ அதுபோலவே இந்த மகானுக்காக இந்த ஆறு வந்து இரு பக்கமாக சென்றது அப்படின்னு சொன்னால், பூண்டி மகான் செய்த அற்புதங்களை தான் நாம் இப்பொழுது ஆசான் அகத்தீசர் அருளாட்சத்தால் தியானிக்கப் போகிறோம். மார்கம்மா அப்படின்னு ஒரு அம்மையார் இருந்தா. அந்த அம்மாவுக்கு சுலனா துயரம். ஒரு அம்மாவுக்கு ரொம்ப பெரிய துயரம் என்ன அப்படின்னால், ஒரு குழந்தையுடைய இறப்பு தான். அந்த அம்மாவுடைய குழந்தை இறந்து விட்டது. எப்படி இறந்தது அப்படின்னு பார்த்தால், தேள் கடியால் இறந்து விட்டது. இந்த தேள் தீண்டியதால் இருந்த அந்த குழந்தையை அந்த குழந்தையோட அக்கா கையில் வச்சுருக்கா. ரொம்பவும் அற்புதமான இந்த மகான் மீது அவர்களுக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை வந்து ரொம்ப அதிக அளவில் சோதனை வரும்பொழுதும் நம்மளால் நம்பிக்கை வைக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னால அதுதான் நம்மளுடைய வெற்றி. அந்த பக்திக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அப்பொழுதுதான் கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஷிரடி சாய்நாதர் ஸ்ரத்தா சபூரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போலவே பூண்டி மகான் மீது அற்புதமான நம்பிக்கை இருந்த இவர்களுக்கு அந்த மகான் கிட்டக்க வந்து, ஐயா எங்கள் குழந்தை இறந்து விட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். குழந்தையை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு. மகான் என்ன சொல்றார்? திண்ணையில் போட்டு விட்டு போ அப்படிங்கிறார். எந்த திண்ணையில் இந்த மகானுடைய சாநித்தியம் அவ்வளோ வருஷம் இருந்ததோ அந்த திண்ணையில் அந்த குழந்தையுடைய சடலம் கிடத்தப்படுறது. மகான் அப்படியே இருக்கார். இரவு 10 மணிக்கெல்லாம் அந்த குழந்தை இறந்திருக்கு. கொண்டு வந்து அந்த மகான் கிட்டக்க வச்சாச்சு. சரியாக 2 மணி நேரத்திற்கு பிறகு மகான் தன் அருள் பார்வையை அந்த குழந்தை மீது செலுத்த ஆரம்பிக்கிறார். சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு அந்த லிங்கோத்பவர் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் ஈசனுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய பூண்டி மகானுடைய பார்வைப்படும் பொழுது எப்படி அப்பர் சுவாமிகள் ஒன்றுகலாம் அப்படிங்கிற பதிகம் பாடி ஒரு குழந்தையை உயிர்ப்பித்தாரோ அதுபோலவே பூண்டி மகானும் அந்த இறந்து போன குழந்தையை மறுபடியும் உயிர் பெறச் செய்தார் அப்படின்னு சொன்னால் இது எப்பேற்பட்ட ஒரு வியக்க வைக்கக்கூடிய அற்புதங்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கும், ரொம்ப ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன் அப்படிலாம் சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைமை இருந்தாலும் கூட இந்த மகானை நாம் சென்று தியானித்தோம் அப்படின்னால் நமக்கு கண்டிப்பாக நல்வழி பிறக்கும் அப்படிங்கிறதை உணர்த்துவது தான் இந்த முதல் அற்புதம். பூண்டி மகான் இருந்த அந்த திண்ணைக்கு பக்கத்து ஊரில் நிறைய குறவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அதில் ஒரு அம்மாவுக்கு அப்பொழுது தான் அந்த பிரசவ வலி ஏற்பட்டு ரொம்பவும் துடித்து கொண்டிருக்கா. அந்த நரிக்குறவர்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் உதவி செய்யுங்கள், கொஞ்சம் பணம் கொடுங்கள், பக்கத்துக்கு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடலாம் சொல்லி என்னெல்லாமும் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அங்கு யாருமே எந்தவித உதவியும் செய்யவில்லை. இப்படியே இருக்கும் பொழுது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு அந்த நரிக்குருடைய கண்ணில் வந்து மகான் படுறார். மகான் இந்த திண்ணையில் உட்கார்ந்துட்டு இருக்கார். சுவாமி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க சுவாமி அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி அவர் முன்னால் இருக்கக்கூடிய அந்த திருநீற்றை எடுத்து கொடுத்து இந்த விபூதியை சென்று அவளுடைய வயிற்றில் தடவு, எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு இவர் எப்பொழுது அந்த அன்பருடைய கையில் அந்த விபூதியை கொடுத்தாரோ இந்த அன்பரும் அங்கே போகிறார். சரியாக இவர் கையில் இந்த விபூதி கடத்த நேரத்திலேயே அந்த பிரசவம் நல்லபடியாக நடந்திருக்கு. இவரும் மகான் சொல்வது போலவே அந்த பெண்மணியோட வயிற்றில் இந்த திருநீரை தடவினார், இட்டு விட்டார், வாயிலும் போட்டு விட்டார். அற்புதமான அழகான குழந்தை இவர்களுக்கு 2 பேருக்கும் பிறந்தது. அந்த வந்த ஆபத்தும் உடனே விலகியது அப்படின்னு சொன்னால் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இந்த மகான் வந்து எப்படி அந்த பிரசவ வலியை தீர்த்து வைத்து ஆட்கொண்டார் அப்படிங்கிறது இந்த 2வது அற்புதம். அந்த ஊரில் பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் மகானுடைய பக்தர் இருந்தார். அங்கே அவரோட பசுவையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 பசுமாடுகள் களவாடப்பட்டு யாரோ எடுத்துகிட்டு போய்விட்டார்கள். இவர்களுக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாகிடுது. என்னடா அது வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாடுகள் இப்படி களவாடி போய்விட்டனவே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி இந்த மகான் கிட்டக்க வந்து முறையிடும் பொழுது இந்த மகான் சொன்னாராம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அந்த பசுவெல்லாம் பெண்ணாத்தூரில் தான் இருக்குது, நீ கவலைப்படாதே, காலையில் கிடைத்துவிடும் சொன்னார். அது போலவே இவர்கள் பெண்ணாத்தூருக்கு சென்ற பொழுது அந்த பசுமாடுகள் எல்லாம் இவருக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னால் இந்த மகான் எப்படி தீர்க்க தரிசனம் கூறி எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொன்னார் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
ஷிரடி சாய்நாதர் கிட்ட ஒருத்தர் வந்து சொல்லுவார், என்னோட குதிரையை காணும் சுவாமி, நான் எங்கே போய் தேடுறது, நான் இங்கே பின்னாடி ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்து பக்கத்தில் என்னோட குதிரை இருக்குதுன்னு சொல்லும்போது ஷிரடி சாய்நாதர் அந்த தொலைந்து போன குதிரையை மறுபடியும் பெற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சுவாமி சமர்த்தர் போலீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு பக்தருக்காக அந்த திருடன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் அந்த திருடனை ஒரு குழிக்குள்ளே விழச் செய்து அங்கிருந்து நகரவே விடாமல் செய்து அந்த போலீஸ்காரருக்கு அவருடைய வேலையை காப்பாற்றி கொடுத்தார். அதன் காரணமாக அந்த போலீஸ்காரர் வேலையை ராஜினாமா செய்து சாட்சாத் சர்வகாலமும் சுவாமி சமர்த்தரின் சேவையிலேயே ஈடுபட ஆரம்பித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பக்தர்களுக்காக சித்தர்கள் பக்தவத்சலனாக கண்டிப்பாக என்றைக்குமே இருப்பார்கள் அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடிய சர்வ சத்தியமான ஒரு அற்புதம் தான் இந்த ஒரு அற்புதம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஆறு அப்படியே பிரிந்து போகும் அப்படின்னு சொன்னால் அந்த மகானுக்கு அதனால் ஆற்று சுவாமிகள் அப்படின்னும் பேர் வந்தது. ஒரு முறை மகான் தியானம் செய்து கொண்டிருந்தார். பெரிய ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது கூட கிட்டத்தட்ட 20-25 நாளுக்கு அப்புறம் இந்த மகான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே அந்த மண்ணுக்கடியில் இருக்கும்பொழுது மகான் இறந்திருப்பார் நினைக்கும்போது அப்பொழுதும் மகான் மறுபடியும் உயிரோடு நடந்து போனதை பார்க்கும்போது அவருக்கு ஆற்று சுவாமிகள் அப்படிங்கிற பெயர் வந்தது. இந்த மகான் எவ்வளோ அற்புதங்களில் பார்த்துருக்கார், அற்புதம் பண்ணியிருக்காருன்னா அந்த மகான் ஒரு சர்வஜர். என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது எல்லாமே இந்த மகானுக்கு தெரியும். இந்த மகானுக்கு ராதாகிருஷ்ணன் ஐயா அப்படிங்கிற ஒரு பக்தர் இருந்தார். அந்த பக்தருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் என்ன பண்ணாருனால், நான் பூண்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நானும் உன்னுடன் வரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த நண்பர் சொல்ல, நான் முதல்ல போயிடுறேன், நீ கொஞ்சம் நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் பூண்டிக்கு கிளம்பிடுறார். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிடுறது, அவர் நண்பர் திரும்ப வரல. இவருக்கு அவரோட நண்பரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை மனசில் வருது. அதனால் இவர் என்ன பண்ணுறார், ஒரு பேருந்தில் ஏறி இவர் நண்பர் இருக்கக்கூடிய அந்த பூண்டிக்கு போகிறார். பூண்டியில் போய் பார்த்தால் மகான் கம்பீரமாக திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருக்கார். மகான் என்ன சொன்னார் தெரியுமா, அவன் போயிட்டான் ராமஜெயத்திலே, இவன் தான் கார்த்திகேயனிலே அப்படின்னாரு. இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்புறமாகத்தான் இவர் மெதுவாக யோசித்து பார்த்தான் மகான் என்ன சொல்கிறாருங்கிற அர்த்தம் இவருக்கு புலனானது. என்ன அப்படின்னால், அவன் போயிட்டான் ராமஜெயத்திலான். இவருடைய நண்பர் அன்னை வரைக்கும் இருந்தார். அன்னைக்கு தான் இவர் வருவதற்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ராமஜெயம் அப்படிங்கிற ஒரு பேருந்தில் ஏறி அங்கிருந்து கிளம்பி விட்டார். இவர் பூண்டிக்கு வந்த அந்த பேருந்துடைய அந்த கம்பெனியோட பேர் அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகேயன் பஸ் அப்படிங்கிற பேர். அதனால் கார்த்திகேயனில் இவன் வந்தான், அவன் போயிட்டான் ராமஜெயத்திலேங்கிறது அர்த்தம் இவருக்கு புரிஞ்சுது. எப்படி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மகானுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு இவருக்கு ரொம்பவும் வியப்பு ஏற்பட்டது. இந்த ராதாகிருஷ்ணன் ஐயா என்னவா இருந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த மகான் கிட்டக்கு போகும்பொழுது அவர் என்னவா பணியாற்றி கொண்டிருந்தாருங்கிறத பார்ப்போம். அவர் ஊர் மணியமாக இருந்தார். அதனால் கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நீ போகக்கூடாது, அதெல்லாம் உனக்கு நல்லது கிடையாது, வேண்டாமப்பா அப்படின்னு சொல்லிடுறார். சுவாமி, நான் ஊர் மணியமாக இருக்கேங்கிறது என்னமோ சத்தியம்தான், இது வரைக்கும் நான் பஞ்சாயத்துக்கெல்லாம் போகலை, நான் அந்த மாதிரிலாம் எந்த வேலையுமே பண்ணலையே சுவாமி. வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறார் மகான். இவருக்கு ஒன்றும் புரியலை. சரி, மகான் ஏதோ நம்மளுக்கு ஏதோ முன்னாலேயே ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சது. மறுபடியும் இவர் ஊருக்கு வந்துடுறார். ஊருக்கு வந்தோடனே இவர் ஊர் மணியமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் என்ன ஆகிறது, ஒரு பஞ்சாயத்துக்கு இவர் தீர்ப்பு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறார்கள். இவருக்கு என்ன செய்வதனே அப்படின்னு தெரியவில்லை. இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பரிபூர்ண நம்பிக்கையுடன், ஐயா தாங்கள் என்னை தடுத்தீர்கள், என்னால் இப்பொழுது இது போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை, கண்டிப்பாக நான் போக வேண்டும், என்னால் ஊர் மணியம் நான் தான் அப்படிங்கிற காரணத்தினால் நான் போக வேண்டும். பூண்டி மகானே, தாங்கள் தான் எப்படியாவது என்னை காத்தருள வேண்டும் அப்படின்னு பூண்டி மகான் கிட்டக்க ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு இவர் அந்த பஞ்சாயத்துக்கு போகலாம் அப்படின்னு போகும் பொழுது அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட 100 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு அந்த கூட்டத்தில் அப்படியே இவர் கண் அப்படியே தேடுறது அதீத நம்பிக்கை இருக்குது. அங்கு பார்த்தால் ஒருத்தர் ஒரு ட்ரௌசர் போட்டுக்கொண்டு ஒரு சட்டையும் போட்டுக்கொண்டு தலையில் தலப்பாகை கட்டிக்கொண்டு விசித்திர ரூபத்துடன் ஒருத்தர் தெரிந்தாராம். உடனே இவருக்கு புரிந்து விட்டது, சாட்சாத் பூண்டி மகான் தான் வந்திருக்கார். அவருடன் பேச்சு கொடுத்து கொண்டே வந்து, ஐயா தாங்கள் பார்த்தால் இந்த ஊர்க்காரர் போல் தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி, இதோ இந்த ஐயாவுடன் பேசிவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த ஐயாவை கூட்டிட்டு போகிறாராம். அந்த ஐயா சொன்னாராம், நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு சந்தேகமே இல்லை, சாட்சாத் பூண்டி மகான் தான் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேநீர் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, சுவாமி தாங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் அப்படின்னு, ஏதாவது சாப்பிடுகிறீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த டீ கடையில் இருக்கக்கூடிய அந்த அம்மா வந்துட்டு ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி மகான் சொன்னாராம், இன்றைக்கி 8 இட்லி இங்கே இருக்குது, இன்றைக்கி அம்மாவாசை, இன்றைக்கி 8 இட்லி இருக்குது அப்படின்னு சொன்னாராம். 8 இட்லி இருக்குது அப்படின்னு மகான் சொல்கிறாரே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாராம், ஆம் இந்த ஐயா சொல்வது சத்தியம்தான், இந்த கடையில் இன்றைக்கி 8 இட்லி தான் இருக்குது, என்னோடய மாப்பிள்ளைக்காக நான் எடுத்து வைத்திருக்கேன், எங்கள் அம்மாவாசை அல்லவா,
நான் இந்த 8 இட்லியை தரமாட்டேன். அப்பொழுது தான் அவர் சொன்னாராம், அந்த டீ கடை நடத்தி கொண்டிருக்க அந்த அம்மையார் கிட்டக்க, ரொம்ப பெரிய மகான், இவருக்கு தயவு செய்து இந்த உணவு கொடுத்து விடுங்கள், நான் உங்களுக்கு வேற எங்கிருந்தாவது உணவு வாங்கி கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மாவும் சந்தோஷமாக அந்த மகானுக்கு கொடுத்தாலாம் அந்த 8 இட்லிகளை. இந்த மகானும் அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு, இப்போது இவர் அந்த சாப்பிட்டு விட்டு இந்த மகான் சொன்னாராம், சரி நான் போய் வரேன் அப்படின்னு சொன்னாராம். சரி சுவாமி அப்படின்னு சொல்லி இவரும் அந்த மகானுக்கு நமஸ்காரங்களை தெரிவித்து விட்டு, இப்பொழுது இந்த மகானே இங்கே வந்ததுனால ஒரு கஷ்டமும் இல்லையே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக திரும்பவும் அந்த இடத்திற்கு போய் அவர் என்ன நடக்கப் போகிறது, என்ன தீர்ப்பு சொல்ல வேண்டுமா இல்லையா என்ன அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது பார்த்தால், பிரத்யட்சமான தெய்வமாகப்பட்ட பூண்டி மகான் தன் அற்புதத்தை அங்கு காட்டியிருந்தார். யார் அந்த வழக்கு போட்டிருந்தாரோ, யார் காரணமாக அந்த பஞ்சாயத்து நடந்ததோ, இவன் பிள்ளை குட்டிக்காரன், இவனால் அந்த அபராதத்தை எப்படி கொடுக்க முடியும், அதனால் விட்டுவிடலாம், இந்த வழக்கை நாம் திரும்ப வாங்கி கொடுக்கலாம், இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்தவர்கள் அவர்களுக்குள்ளேயே அந்த காரியத்தை பேசி சுமூகமாக தீர்த்து கொண்டார்கள். அப்படின்னு சொன்னால் பூண்டி மகான் அந்த பஞ்சாயத்துக்கு எப்படி அந்த வழக்கை தீர்த்து கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இறைவன் மாமனாக வழக்குரைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். மதுரை 80 64 திருவிளையாடல்களில் ஒன்று, சத்தியமான திருவிளையாடல் அது. இறைவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் நல்லவர்களுக்கு, சத்தியத்தின்படி நடப்பவர்களுக்கு கண்டிப்பாக சாட்சி சொல்லுவார் அப்படிங்கிறது இந்த கலிகாலத்திலும் நடக்கும். சொக்கநாதரும் அதை செய்திருக்கார், சாட்சாத் கபாலீஸ்வரரும் அதை செய்திருக்கார். அதுக்கு பல பிரமாணங்கள் இருக்குது. இது போலவே பூண்டி மகான் அந்த வழக்கை தீர்த்து விட்டார். அதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில் இவர் எந்த பஞ்சாயத்தையும் சந்திக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரவே இல்லை. இந்த ஐயாவுடைய வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்கு. அப்படி ஒரு நாள் என்ன ஆகுறதுன்னா, பூண்டி மகான் கனவில் வரார். ராதாகிருஷ்ணன் ஐயா கனவில் எட்டி பார்க்குறார், வீட்டுக்குள்ளே காணாமல் போயிட்டார். அடுத்த நாளே ராதாகிருஷ்ணன் ஐயா அங்கேருந்து கிளம்பி இந்த மகானை பார்க்க போகிறார். மகான் பார்க்க போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம், வாங்கள் செஞ்சியாரே, தாங்கள் வாருங்கள் அப்படின்னு இந்த ஐயாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறார்கள். உள்ளே கூட்டிகிட்டு போகும்பொழுது பூண்டி மகான் வா அப்படின்னு சொல்லி அவர் கிட்டக்கையே வரார். இவர் பூண்டி மகான் பக்கத்துலேயே அருகாமையிலேயே போய் உட்காந்து மகானுடைய பாதங்களை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய பாக்கியம் இவருக்கு கிடைச்சது. உடனே இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பூண்டி மகான், வேண்டாம் ஐயா, வேலையை ராஜினாமா செய்துவிடு, நமக்கு அதெல்லாம் வேண்டாம், அந்த வேலையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இவர் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. ஊர் மணியமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னால், மகான் சொல்லிவிட்டாயிட்டது. அதனால் எந்த விஷயமும் யோசிக்காமல் அங்கிருந்தபடியே, பூண்டியில் இருந்தபடியே திருவண்ணாமலையில் ஒரு அறை எடுத்து தங்க ஆரம்பித்தார். 3 நாட்கள் எல்லாருக்கும் கடிதம் எழுத ஆரம்பித்து விட்டார், தான் ராஜினாமா செய்வதாக. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசோட பணத்தை இவ்வளோலாம் வாங்கி வசூலித்தால் அது எல்லாத்தையும் கொண்டு போய் அவரோட அலுவலகத்தில் கட்டி முடித்து விட்டார். எல்லாம் முடிந்து விட்டது. எப்படியாவது இவர் மறுபடியும் ஊருக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் அந்த பணிக்கு சேர்ந்துருவார். அதனால் இவர் மனம் மாறிவிடும் அப்படின்லாம் நினைத்தார்கள். ஆனால் இவர் என்ன சொன்னால், எனக்கு ஹெட் ஆஃபீஸ் உத்தரவு போட்டு விட்டது, இதற்கு மேல் என்னால் இந்த வேலை செய்ய முடியாது அப்படின்னு ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்கிறார். ராதாகிருஷ்ணன் ஐயா என்ன பண்ணியிருந்தா பார்த்தோன்னா, அவர் விவசாயத்தின் மூலம் அவருடைய குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தால், 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மணியம் அப்படிங்கிற அந்த பதவியையே அரசாங்கம் ரத்து செய்து விட்டது. அதனால் அந்த பதவி ரத்தாவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மகான் இவரை தடுத்தாட்கொண்டு விட்டார். இப்பொழுது அந்த ஐயாவுக்கு மனசில் ஒரு விஷயம் தோன்றது. என்ன அப்படின்னால், எப்படியாவது இந்த வாங்கக்கூடிய கல்லெல்லாம் வாங்கி விற்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தொழிலில் போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேண்டாம் அந்த கடப்பாக்கல் வேலையெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். நஞ்சை இருக்குது, புஞ்சை இருக்குது, அதெல்லாம் இருக்கும்போது நம்ம விவசாயத்தில் இருக்கலாமே, எதுக்கு இதெல்லாம் நமக்கு அப்படின்னு சொல்லி மகான் அந்த விஷயத்தில் போகாமல் இவரை தடுத்தாட்கொண்டாராம். ஒரு முறை இவர் அந்த மகான் கிட்டக்கு போய் என்ன சொல்கிறாராம், நான் பர்வதமலைக்கு போகிறேன் சுவாமி, உங்களோட ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு. பர்வதமலை, அந்த போலூர் தென்மாதிமங்கலம் பர்வதமலை அப்படிங்கிற அந்த விஷயம் ரொம்பவும் இன்றைக்கி எல்லாராலும் பேசப்படுறது. அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான மகான் யார் பார்த்தோம்னால் பூண்டி சுவாமிகள் தான். அவர்கிட்ட சொல்கிறார்கள், சுவாமி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி சொல்கிறார், சந்தோஷம், ஐப்பசி 18ஆம் தேதி அன்னாபிஷேகம் நடக்க போகிறது அல்லவா, போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். போய் சேர 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர்களுக்கு யாரும் ஒன்றும் புரியலை. சுவாமி தாங்கள் தேதியை தவறாக குறிப்பிடுறீர்களோ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மகான் சொல்கிறாராம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாராம். ஆனால் என்ன சுவாமிகள் குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா, ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி சரியாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு மகான் ஜீவசமாதி அடையப் போவதை தான் முன்கூட்டியே கூறியிருக்கார். பூண்டி மகான் கிட்டக்க ஒருத்தர் உங்களுடைய குரு யார் அப்படின்னு கேட்கிறார். பூண்டி மகான் என்ன சொன்னார்னால், அருணகிரிக்கு குரு யாரோ அவரே தான் எனக்கு குரு அப்படின்னு அவர் அருளினாராம். அருணகிரிநாதருக்கு குருவாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் தான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிறது அருணகிரிநாதர் எழுதிய அற்புதமான அந்த பாடல். அதற் போலவே முருகப்பெருமான் தான் என்னுடைய குரு.
ஆங்கிலம் தெரிந்து ஷர்ட் பேண்டெல்லாம் போட்டுட்டு வந்த ஒருத்தர் மிகவும் சுவாமிகள் அடக்கம் இல்லாமல் சுவாமிகள் கிட்டக்க ஆங்கிலத்தில் உரையாட ஆரம்பித்தாராம். சுவாமிகளிடம் கேட்டாராம், வாட் அபவுட் மை லக் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி கேட்டாராம். அப்பொழுது பூண்டி மகான் அவருக்கு ஏற்ற ஒரு பதிலை கொடுத்தாராம். யுவர் லக் இஸ் கோயிங் பட் ஹூ இஸ் செக்கிங் அப்படின்னு ஒரு பதில் சொன்னாராம். அதை கேட்டு அவர் அப்படியே நடுங்கி போய் விட்டாராம். ஒரு மந்திரவாதி வந்திருக்கார் இந்த கிராமத்துக்கு, பூண்டி மகான் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு. அங்கே யாரோ அவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மகான் வந்து அந்த மகான் இருக்கார். இந்த மகானை இந்த மந்திரவாதி தரிசனம் செய்கிறார். மகான் கிட்டக்க ஆசையெல்லாம் பெற்றுவிட்டு எந்த வீட்டுக்கு வந்தாரோ அவரோட அந்த மாந்திரிக கலையை அங்கே போய் செயல்படுத்தலாம் அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அது எதுவுமே வேலை செய்யவில்லை. என்ன அப்படின்னு செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் இருக்கவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு அடுத்த நாள் காலத்தால் மறுபடியும் பூண்டி மகானை பார்த்து நமஸ்காரம் செய்து கேட்டாராம், என்ன சுவாமி அப்படின்னு சொல்லி, ஏன் என்னால் என்னோட மாந்திரிகத்தை செய்ய முடியவில்லை அப்படின்னு சொன்னால் மகான் சொன்னாராம், கிட்டத்தட்ட 120 மைலுக்கு உன்னுடைய மந்திரங்கள் எல்லாம் வேலை செய்யாது, நீ சென்று விடலாம் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த மாந்திரிகர் அங்கேயே பகவானுக்கு மகானுக்கு நமஸ்காரம் செய்து அன்றிலிருந்து மாந்திரீகம் செய்வதை முழுமையாக விட்டுவிட்டு அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் ஜோசிய தொழிலில் ஈடுபட்டாராம். அவருடைய வாழ்க்கையும் நல்லபடியாக போனது. மகான் சொல்லி கொடுத்ததை அவர் உடனே பிடித்து கொண்டார். ஒரு அம்மையார் வரா, சுவாமிக்கு ரொம்ப பக்தியுடன் வந்து அந்த மகானுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு வரார். மகான் அந்த திண்ணையில் காணும். எங்கு போயிருக்கார்? இல்லை, அவர் திண்ணையில் இல்லை, ஆற்றுக்கு போயிருக்கார் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் சொல்கிறார்கள். இந்த மகான் கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வரார். இந்த மகான் வந்ததை பார்த்தோன்னே இந்த அம்மா எந்த வீட்டில் அந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்தாலும் அங்கேருந்து வாங்கி கொண்டு வந்து இந்த மகான் கிட்டக்க கொடுத்து, ஐயா தாங்கள் தயவு செய்து இந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அம்மா பார்த்து பூண்டி மகான் சிரித்து கொண்டே சொன்னாராம், அதெல்லாம் இருக்கட்டும்மா, இதை நீ போய் பாருமா அப்படின்னு சொல்லி அந்த டிஃபன் பாக்ஸை கை காமிச்சு கொடுத்து விட்டாராம். உடனே அந்த அம்மா என்ன பண்ணாலாம், அந்த வீடு இருக்கக்கூடிய பின்பகுதியில் போய் அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து பார்க்கும்பொழுது அதை பார்த்தால் அப்படியே அங்கே அந்த அடுப்புக்கறி அப்படியே நல்லா சூடாக இருந்ததாம். இந்த அம்மா ஏன் அப்படின்னு பார்த்தால் இந்த அம்மா வந்து அசைவ சாப்பாட்டை இந்த மகானுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சித்திருக்காள். அதற்கு அந்த மகான் வந்து அதை அப்படியே அந்த கரியாக மாற்றியிருக்காள். அப்பொழுது அந்த அம்மா வந்து திருந்துகிறேன் சுவாமி, நான் செய்த தப்புக்கு வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மகான்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த மகானுடைய பக்தையாகவே மாறினாள் அப்படின்னு சொன்னால் பூண்டி மகான் செய்த இன்னொரு அற்புதம் இது. பூண்டி மகானுக்கு சேவை செய்து கொண்டிருந்தாராம் ஒரு இளைஞர். அந்த மகானுக்கு கூடவே காவலாளியாக இருந்திருக்கார். அவர் வந்து என்ன மகான் கிட்டக்க போய் கேட்டிருக்காருன்னா, சுவாமி எனக்கு எவ்வளவுதான் முயற்சித்தும் திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மகான் சொன்னாராம், கண்டிப்பாக நடக்கும், உனக்கு வடதிசையிலிருந்து பெண் கிடைக்கும் அப்படின்னு மகான் சொல்லியிருக்கார். உடனே இந்த நண்பருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. அதை போலவே திடீர்னு பார்த்தா இவருக்கு பாலாத்தி வென்றான் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து இவருக்கு ஒரு விஷயம் வரன் வந்திருக்கு. அந்த வரன் நோக்கி போக போகிறேன் அப்படின்னு மகான் கிட்ட சொல்லும் பொழுது இந்த மகான் என்ன சொன்னாராம், நான் முன்னாலேயே போயிடுறேன், நீயும் வா அப்படின்னு சொல்லிடுறாராம். இவர் என்ன சொல்கிறார், இந்த மகான் என்ன சொல்கிறாரு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒன்றும் புரியலாம். இந்த பையன் அந்த அவர் குடும்பத்துடன் போய் இந்த பெண் பார்க்கும் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாலே ஒரு நாள் அங்கு ஒரு சித்தர் அங்கு அந்த அம்மா வீட்டுக்கு போனாராம். போய் என்ன சொன்னாராம், நான் போலூர் பூண்டியிலிருந்து வந்திருக்கேன், எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்டாராம். அது போலவே அந்த குடும்பத்தினரும் சுவாமிக்கு உணவு கொடுத்தாராம். அந்த உணவு வந்து அந்த மகான் வந்து ஒரு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டு விட்டு சந்தோஷம், நான் சென்று வருகிறேன் அப்படின்னு ஆசீர்வதித்து விட்டு சென்று விட்டாராம். அடுத்த நாள் தான் இந்த பையன் அங்கு செல்கிறார். அந்த பெண்ணும் இந்த திருமணத்துக்கு இசைவு தெரிவித்து அந்த பெண் குடும்பத்திற்கு அப்பொழுது அந்த பொருளாதாரம் பற்றாத காரணத்தினால் இந்த பையனே வந்து அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து இந்த திருமணம் நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சொன்னால் அது பூண்டி மகான் செய்த ஒரு அற்புதம். இவர்கள் இந்த தம்பதிக்கு கல்யாணம் ஆகிவிடுறது. கல்யாணமாகி 3 வருடங்கள் அனுப்புறமும் குழந்தை பிறக்கவில்லை. அதனால் மகான் கிட்டக்க வந்து, சுவாமி எப்பொழுது குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது மகான் சொல்கிறாராம், இது என்ன மாங்காயா தேங்காயா அறுவடை செய்வதற்கு, பொறுமையாக இருந்துதானே ஆக வேண்டும் அப்படின்னு இந்த மகான் சொன்னாராம். அதுபோலவே இவர்களும் மகான் மீது நம்பிக்கை வைத்து அப்படியே காத்து கொண்டிருந்தார்கள். சரியாக 2 மாதங்கள் கழித்த பிறகு அந்த அன்பருடைய மனைவி கருத்திருந்தால் அவர்கள் கர்ப்பமாகிவிட்டார். அதே போல் நல்லபடியாக குழந்தை பிறந்தது. அதற்கு பிறகு இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் இன்னொரு ஆண் குழந்தையும் பிறந்தது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வாழ்க்கையில் வேண்டவங்கள் எல்லா சௌபாகியங்களையும் தரக்கூடிய அற்புதமான வள்ளல் தான் பூண்டி மகான் அப்படிங்கிறது இது நிரூபணம் ஆகிறது. பூண்டி மகான் எவ்வளோ அற்புதங்கள் இன்றைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கார் அந்த திண்ணையில் அமர்ந்து கொண்டு அப்படிங்கிறது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம்.
பூண்டி மகான் ஒருத்தர் அவருக்கு பூண்டி மகான் மேலே அதீதமான பக்தி, மகான் ஜீவசமாதி ஆன பிறகும் கூட அங்கே இருக்கக்கூடியவர்கள் கிட்டக்க அவர் இந்த திருமண பத்திரிகை அனுப்பி எப்படியாவது மகானை தாங்கள் இந்த திருமணத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது இது எப்போ கேட்கிறாருன்னா மகான் ஜீவசமாதி ஆன பிறகு அவர் கேட்கிறார். இந்த மகான் ஜீவசமாதி ஆகிவிட்டார். அதுபோலவே அந்த திருமண நாள் அன்னைக்கு யாரோ ஒருத்தர் அவர் பார்த்தார் புத்தி சுவாதீனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மற்றவர்கள் நினைப்பார்கள். ஆனால் இவர் உடனே புரிந்து கொண்டார், இது பூண்டி மகான் தான் வந்திருக்கார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை வரவேற்று உணவெல்லாம் கொடுத்தாராம். அவர் சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக சிரித்து அங்கிருந்து சென்றாராம். பூண்டி மகான் வந்துவிட்டார். இவர் சொல்வதை கேட்ட உடனே அடுத்த க்ஷணமே அங்கிருந்து அந்த மகான் மறைந்து விட்டார். அந்த ரூபத்திலிருந்து அந்த மகான் மறைந்து விட்டார். அப்படின்னால் இன்னைக்கும் பிரத்யட்ச கலியுக தெய்வமாக பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வரும் அற்புதமான கடவுளாக இன்னைக்கும் இருக்கார் பூண்டி மகான். பல அற்புதங்களை செய்யக்கூடிய இந்த பூண்டி மகானுடைய அற்புதங்களை எல்லாம் ஆசான் அகஸ்தீஸ்வரர் அருளாட்சத்தால் மறுபடியும் தியானிப்போம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அந்த நட்சத்திர முருகனின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.